அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். கால அவகாசம் அதிகமில்லை. நான் ஏற்கனவே தோழர் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு ஆள் பேசினா போதும்னு, பரவாயில்லை. ஆனால் ரொம்ப மனம் சந்தோஷமாகவும் எழுச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாநாட்டில் பெண்களினுடைய பங்களிப்பு என்பது அசாத்தியமாக இருக்கிறது. நான் பார்த்த வரையில் இவ்வளவு பெண் தோழர்கள் கலந்து கொண்ட மாநாடு என்பதுதான் நான் அறிகிறேன். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் டிஎன்ஜிபி ஆர்எஸ் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் தெளிவாக பேசிட்டாங்க. ஒன்றே ஒன்று தான், அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த மனநிலை தான் நான் சந்தோஷமாக நாங்கள் ஏற்றி வந்த தீபத்தை, அந்த செஞ்சுடரை சிறிதும் அது நீர்த்து போகாமல் மிகவும் தீவிரமாகவும் ஒளியாகவும் அப்படி அற்புதமாக அந்த சங்கத்தை கட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்றால் எங்கள் காலகட்டம் என்பது வேறு. அன்றைக்கு இத்தனை கிளைகள் இல்லை. ஆனால் அன்றைக்கு தேடல் அதிகமாக இருந்தது. அன்றைக்கி ஒரு சோசியல் மீடியா இல்லை. அவர்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு, வங்கி பணிக்கு வரக்கூடிய தோழர்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான சோசியல் மீடியா இல்லை, தேடல் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலகட்டம் என்பது வேறு. சங்கத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி, சங்கத்தில் உறுப்பினராக சேர்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சிக்கல் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்படி எழுச்சியாக இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம் எல்லோரும் பேசிவிட்டார்கள். பிகாஸ் ஆஃப் ஏஆர்ஆர்பிஏ. ஏஆர்ஆர்பிஏ இஸ் எ லைட்டர்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி எம்ப்ளாயிஸ் என்று அன்றைக்கே சொன்னார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெறும். எனது சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் உங்கள் முன் வைக்கின்றேன். தமிழ்நாடு கிராம வங்கியில் தொழிற்சங்கம் என்றால் அண்டர் தி பேனர் ஆஃப் ஏஆர்ஆர்பிஏ, டிஎன்ஜிபி டபிள்யூவும் டிஎன்ஜிபி ஓஎம் மட்டும்தான் இருக்க வேண்டும். வேறு எந்த தொழிற்சங்க வியாதி இங்கு படரக்கூடாது, பரவக்கூடாது. அதற்கு தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் மட்டும் அந்த கடமையை செய்ய முடியாது, உங்கள் உறுப்பினர் ஒருவருடைய கடமை. ஏனென்றால் இங்கே யாரும் தொழிற்சங்க வியாதி பரவினால் அது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு உடலில் வியாதி பரவினால் என்ன ஆபத்தோ அதுதான் தொழிற்சங்கத்துக்கு ஆபத்து. ஏனால் தொழிற்சங்க வியாதி என்பது உங்களுக்கு யாரை குறிப்பிடு என்று உங்களுக்கு தெரியும். நான் எதற்கும் அஞ்சவில்லை. ஓன்லி பர்டிகுலர்லி ஆஃபீஸர்ஸ் கேடர்ஸில் ஐபோக் அதை தயவு செய்து அதை அழித்தொழிப்பு இயக்கமாக நடத்துங்கள். இது எனது சிறந்தாழ்ந்த தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் மாநாடு வெற்றி பெற, இது இன்னும் சொல்லப்போனால் நமது மாநாடு வெற்றி பெற டிஎன்ஜிபி ஆர்எஸ் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.